श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्वेताश्वतर उपनिषत् नालावदि अध्यायத்தில் 19வது மந்திரம். नैनमूर्ध्वं न तिर्यं च न मध्ये परिजग्रभत् न तस्य प्रतिमा अस्ति यस्य नाम महद् यशः। ऋषि श्वेताश्वतर ब्रह्मस्वरूपम वर्णिक्कुம்போது சகுண பிரம்ம ஆன ஈஸ்வரனுடைய ஸ்வரூபமும் சேர்ந்து வர்ணிக்க தொடங்கினார். அதனால பதங்கள் சிலதெல்லாம் கலந்திருக்கும். சில இடத்துல சிவா தேவா இப்படியெல்லாம் பதங்கள் வரும். ஆனால் நேர ஆத்மா பிரம்மா அనే பதங்கள் அவ்வளோ உபயோகப்படுத்தலை, நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அக்ஷரம் இந்த மாதிரி பிரசுருதா புராணி 18 பார்த்தா அந்த பதங்கள் எல்லாம் பார்த்தா பரபிரம்ம பரமாத்மானை பற்றி தான் குறிக்கிறது. இந்த 19வது மந்திரத்தில் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி கடந்த சத்சங்கத்தில் ஈஸ்வர அப்படின்னு சொல்லி சகுண பரமாத்மானே ஆகுது, இல்லைன்னா அரூப ஈஸ்வர பிரம்மா ரெண்டு ஏதாவது ஆகட்டும். இது ஏதாவது மெஷர் பண்ண முடியுமா? பெருசு மெஜர் பண்ணுறதுக்கு என்னென்னமோ கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். இப்போது ஏதாவது வகையில் மேலே நின்று கீழேக்கோ இந்த பக்கம் நின்று அந்த பக்கத்துக்கோ ஏதாவது சர்க்கம்ஃபரன்ஸோ அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா அது அப்படி ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு எற்ற விஷயம் பொருள் இல்லை. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நமக்கு அறிவு இருக்கேன்னு நமக்கே தெரியறது. நான் யோசிக்கிறேன், எனக்கு தெரியறது தெரியலை, தோணுறது தோணலை, இதெல்லாம் அறிவு இருக்குல்ல. அந்த அறிவுடைய அளவு சொல்லுங்க. நீங்கள் வேறு விதமாக திங்க் பண்ணக்கூடாது. என்ன அறிவு அவ்வளோதானே சார், எனக்கு மேக்ஸ் தெரியாது அப்படி சொல்லக்கூடாது. தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு தெரியுதுன்னு சொல்கிறதுக்கு நீ பிறந்தப்பனுந்து உனக்கு கொஞ்சம் தெளி வந்தப்பனுந்து உன்னோட அறிவு உபயோகப்படுத்திகிட்டே இருக்குல்ல, அதோடைய அளவு என்ன சொல்ல. சரி, யாரோ ஒருத்தனை வந்து ரொம்ப படித்தான், நல்ல பிஹெச்டி பண்ணான், ரிசர்ச் பண்ணான், சயின்டிஸ்ட் ஆகிட்டான், நோபல் ப்ரைஸ் வாங்கிட்டான். அப்படி அந்த அறிவுக்கா ஏதாவது அளவு இருக்க? அப்படியும் கிடையாது, அப்படியும் கிடையாது அறிவு. அதனால தான் புதுசாக யாரோ வந்து இன்னொன்று கண்டுபிடிச்சி அவன் சொல்கிறதெல்லாம் அந்த காலத்தில் படுசாகி போச்சு சார் அப்படின்னு சொன்னால் திரும்பி இவனுக்கு திரும்பி நோபல் ப்ரைஸ் கொடுப்பான். அதனால் நம்ம வந்து அப்படி ஒரு மெஷர்மெண்ட் பண்ணி யாரோட அறிவு இப்படி இப்படின்னு சொல்ல முடியாது.
ஒருவேளை லோகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களோட பிரெயின், எல்லாருடைய அறிவு சேர்த்து ஒரு இடத்துல வச்சு அப்படி மெஷர் பண்ணலாமான்னா அப்படியும் பண்ண முடியாது. அப்போ இதே பண்ண முடியலைன்னா இந்த அறிவு வேலை பண்ணுறதுக்காக பின்னாடி இருந்து ஒரு லைட், ஃபோக்கஸ் லைட் போலும் யார் எங்கேருந்து இதை வருது, இது சைத்தன்யம் இதுக்கு. ஆனால் அதே ஐன்ஸ்டீன் பிரெயின் ஆகட்டும், இன்னொரு பிரெயின் ஆகட்டும், அது சக்தி போனதுக்கப்புறம் அவங்க எடுத்து வச்சிருக்காங்கன்னு ஏதோ சொல்கிறாங்க, ரிசர்வ் பண்ணி. ஏன்னா அவ்வளோ அறிவியான பிரெயின். அப்புறம் ரொம்ப அறிவியாளாக இருந்து அவனோட பிரெயினில் என்ன இருக்கும், எத்தனை செல்ஸ் இருக்கும், நார்மலாக இருக்காதா, இப்படியெல்லாம் ஏதாவது ரிசர்ச் பண்ணலாமேன்னு சிலதெல்லாம் அந்த பிரெயின் செல்லை எடுத்து வச்சு, எனிஹோ நியூராலஜிக்கு, பிரெயின் சர்ஜரிக்கு, இது எல்லாத்தையும் கூட ரிசர்ச்சுக்கு வேணுமே, அப்படியெல்லாம் எடுத்து வச்சு திரவத்தில் செக் பண்ணுறான். என்ன தெரியுதாங்க உனக்கும்? ஒன்றும் தெரியல, சும்மா ஏதாவது கோளாறு வந்துச்சுன்னா அறிவில், பிரெயினில், நமக்கு மெடிக்கல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அறிவுன்னா பிரெயின். அதுதான் பிரெயினுக்கு அடிப்படாத இடத்துல அடிபட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாமே போயிடுது. கண்ணு தெரியாமல் போயிடுது, இல்லை பேசாமல் போகிறது, மெமரி போகிறது, ஏதாவது போகலாம். அதனால அப்போ அங்கே இருந்திருக்கணும் அறிவனைதுன்னு இவன் நினச்சிக்கிறான். சரிப்பா, எப்படி சொன்னால் கூட அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆயிடுச்சு, அதுக்கு பிரெயினுக்கு ஒன்றும் ஆகலை, வேறு ஏதோ ஹார்ட்டுக்கு ஆயிடுச்சு, அந்த சரீரம் போயிடுச்சு. பிரெயினுக்கு ஒன்றும் ஆகலை, ஹார்ட்டுக்கு ஆனதுனால பிரெயினுக்கு பிளட் சர்க்குலேஷன் குறைஞ்சது. தவிர அறிவு எங்கே போயிடுச்சு, அந்த சைத்தன்யம் எங்கே போயிடுச்சுன்னா அதுதான். அதனால் அந்த சைத்தன்யம் అనేది பிரம்மம், அது அளவில் பார்க்க முடியாது. அதுபோல் இன்னொன்று இருக்கேன்னு ரிப்ளிகா, பிரதிமா, அதையும் இல்லை. அதனால் இந்த பரமாத்மாவுக்கு, பிரம்மனுக்கு என்ன பேர் வைக்கலாமன்னா மகத்தேஷா, சொல்லி மாளாத, கணக்கு பண்ண முடியாத, எல்லாம் அறிய முடியாத ஒரு விஷயம். அது வஸ்துன்னு கூட சொல்ல முடியாது, விஷயம். அதனால தான் சொல்கிறோம், கடவுள் இது அது பார்க்கப்படுற வஸ்து இல்லை, அறியப்படுற விஷயம். சரி, அதுக்கு பிறகு இப்போது 20வது மந்திரத்தில் ந சந்த்ருஷே திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்யனைனம் ஹ்ருதா ஹ்ருதிஸ்தம் மனசாய ஏனம் ஏவம் விதுரம்ருதாஸ்தே பவந்தி. ஏவம் விதுரம்ருதாஸ்தே பவந்தி. இந்த அமிர்தாஸ்தே பவந்தி அనే பதம் ஆல்ரெடி போன கிளாஸில் வேறு ஸ்லோகத்தில் வந்தது. அன்றைக்கி சொல்லியிருக்கேன் நானும், இது முழுசாக இந்த பதத்துடைய அர்த்தம் இதே வச்சுக்கிட்டு நமக்கு மறுபடியும் இன்னொரு ஸ்லோகம் வரும். அது கட்டோபனிஷத்தில் ஸ்லோகம் அப்படின்னு சொன்னால் இதுதானே. இங்கே கட்டோபனிஷத்தில் சொல்லப்பட்ட இந்த ஸ்லோகம் முழுசு அதே தான். 2வது வரியிலும் இவ்வளோ கொஞ்சம் ஒரு ஒன்றரை வார்த்தை வித்தியாசம் இருக்குது, அவ்வளோதை தவிர இல்லைன்னா மொத்தம் அதே தான் அங்கேயும் சொல்லப்பட்டது. சரி, என்ன இந்த மந்திரத்துடைய அர்த்தம்னு பார்த்தா, இந்த சத்தியம் பரமாத்மா ஆர் பிரம்ம எந்த இந்திரியத்துக்கு கோச்சரம் ஆகாதோ, அதனால்தான் நான் ஒன்றுக்கு அளவு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன். சரியா? எல்லா சென்ஸ் பர்செப்ஷனுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குன்னு கருத்து. அப்புறம் அதுக்கு அப்படி சொன்னால் போதும். ஆனால்
இன்னும் சொல்கிறேன், யாரும் கண்ணுனால் பார்க்க முடியாது. நமக்கு இந்த பார்க்குறதே கண் అనేది ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சர்வேந்திரியாணம் நயனம் பிரதானம். எல்லாம் முக்கியமான கண்ணு. அதனால் சரி, அந்த மாதிரி யாராவது பார்க்க முடியுமான்னா யாரும் அப்படி பார்க்கப்படுற வஸ்து இல்லை. அது இது முன்னாடி யாரும் பார்க்கல, இனிமேலும் யாரும் பார்க்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ இப்படி இதான் என்ன இது புரிஞ்சுக்கணும். இது அறியிற விஷயம்னு சொன்னீங்க இல்லையா, இது எப்படி புரிஞ்சுக்கணும்? அவங்களோட ஹிருதயத்தில் அவங்க மனசுனாலேயே சிந்திச்சு விசாரணை பண்ணி, விசாரணை எப்படி பண்ணுறோம்? சிரவணம் பண்ணதுக்கப்புறம், சிரவணமே இப்போ நான் பேச பேச உங்கள் மனசு சிந்திச்சுட்டே இருக்குல்ல, கேட்குறீங்க, மனசு ரிசீவ் பண்ணிக்கிறது, புரிஞ்சுக்கிறது முயற்சி பண்ணுறது, சிலது புரியாமல் கஷ்டமாக இருக்குது, சில வாட்டி சந்தேகம் வரட்டும். ஸோ சிரவண, அதுக்கப்புறம் மனனம், இது மூலமாக அது யாரோ இல்லை, நானே தான். அது ஆப்ஜெக்டாக பார்க்க முடியாது, ஆப்ஜெக்டாக கேட்க முடியாது. இப்போ நீ கேட்டுட்டு இருந்தால் கூட நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது சப்ஜெக்டாக புரிஞ்சுக்கணும். என்னை பற்றி சொல்கிறது. இங்கே நிறைய பேர் மிஸ் பண்ணுறோம் ட்ராக்னு. என்னை பற்றி என்ன அவ்வளோ உபனிஷத்து எந்த கிளாஸில் சொன்ன இதே பேசுகிறாரு எதுக்கு? ஏன்னா என்னை பற்றி எனக்கு சரியாக தெரியாதனால தான் உனக்கு அஜ்ஞானம். இது என்ன உணர்வு, என்னுடைய உருவம், என்னை பற்றி எனக்கு அஜ்ஞானம். அப்படி இருக்கும்போதும் அந்த அஜ்ஞானத்தோடு கூடியிருக்கிற மனசை வச்சுட்டு நீ எப்படி தான் பயம் இல்லாமல் சந்தோஷமாக சுகமாக இருக்க முடியும்? முடியவே முடியாது. அப்போ அந்த எந்த மனசு பயப்படுறதோ, சந்தேகப்படுறதோ, சங்கடப்படுறதோ, அந்த மனசுனே அதுக்கு நீ சொல்லி நீ கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ என்ன எது பற்றி கவலைப்படுற, உனக்கு ஸ்வரூபம் தெரியல, நீ தான் சத்தியமாக நினச்சிட்ருக்க, உனக்கு ஒத்தாசு பண்ணிட்டுருக்க. நல்ல கவனமாக கேட்கணும். உனக்கு நான் ரொம்ப புரியிற போல் தமிழில் சொல்லாமன்னு முயற்சி பண்ணிட்டுருக்கேன். உனக்கு ஒத்தாசு பண்ணிகிட்ருக்கிற, உனக்கு ஹெல்ப்பராக இருக்கிற இந்த சரீரம் நீ சொன்னது போல் எப்பவுமே அப்படி இருக்கணும்னு அதை வச்சுக்கிட்டு நீ இங்கே ட்ராமா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு யார் சொல்லணும்? சாஸ்திரம் சொல்கிறது. முதல் குரு சொல்கிறாரு, உன்னுடைய ஹையர் மைண்ட் புத்தி வச்சு அந்த மனசு சொல்லுவேன். அதனால் கவலைப்படுறது நிறுத்து, கம்ப்ளைண்ட் பண்ணுறது நிறுத்து, துக்கப்படுறது நிறுத்து, ஆசைப்படுறது ரொம்ப தேவையில்லாத நிறுத்து, அட்டாச்மெண்ட் எல்லாம் குறைச்சிக்கோ, இதெல்லாம் சொல்லணும். அப்படி பண்ணதுக்கப்புறம் அதுக்கால உண்மையாக நீ நினைக்கிறது ஒன்றும் கரெக்ட் இல்லை. உனக்கு எங்கேருந்து ஆக்சுவலாக நானனு தோணுறது, இந்த நானனு தோணுறது என்ன అనేది அது நீ இல்லாமல் கூட நான் இருக்கேன் அது சொல்லணும் மனசுக்கே. மனசை நீ இல்லாமல் கூட நான் இருக்கேன். இப்போ என்ன பண்ணிட்டோம், அந்த மனசு கூட சேர்ந்து இருக்கிற இந்த நான் நிற்கிறது கொஞ்சம் சாட்சியாக பண்ணி தனியாக நிற்க வச்சுட்டு கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ணி யார் பண்ணுறேன், இதே மனசு தான் பண்ணுறது. அதுதான் அங்கே பிரச்சனை என்னென்னா மனசுனால அடைய முடியாதுக்கு தெரிஞ்சுக்க முடியாதான்றீங்க அனி உபனிஷத்தை சொல்லிச்சேன்னு ஒரு சந்தேகம் வரும் எப்பவுமே. பட் எகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது அந்த மந்திரத்தில் கடந்த சத்சங்கத்திலோ மனசா மனிஷா ஹிருதயான்னு ஏதோ 3 பதங்கள் வந்துச்சு, நான் விவரித்தேன். இப்போ அதே போல் இங்கே திரும்பி பார்த்தா ஹிருதா ஹிருதிஸ்தம் மனசா கனெக்ஷன் இருக்க பார்த்தீங்களா?
ஹிருதா உன்னை புத்தினாலே புத்திக்குள்ளேயே நான் தோணிட்டுருக்கிற அதில் மனசு வச்சு, ஏன்னா மனசு தான் இங்கே இப்போ உனக்கு ப்ராப்ளம் கொடுக்கறது. அதனால் ஹையர் மைண்டு புத்தின்னு வச்சு அந்த மனசுக்கு ட்ரைனிங் பண்ணணும். உன்னோட ஹையர் மைண்டு புத்தி வேலை பண்ணினவன்னா நீ சத்சங்கத்துக்கு வந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. புத்தி என்னோட தானே சார், மனசு என்னோட தானே சார், நானே பண்ணிட்டேன். நீ இவ்வளோ கம்ப்ளைண்ட்டு திண்டாடிட்டுருக்க, பண்ண முடியாதனால தானே குரு கேட்டவாப்பா சாஸ்திரம் படிச்சுக்கோன்னு சொல்ல வேண்டியது இருக்கேன். சொன்னமில்லை உதாரணம், மூஞ்சி என்னோடதா, ஆனால் என்னை மூஞ்சி நான் பார்த்துக்கிறதுக்கு கண்ணாடியோட ஹெல்ப் இல்லாமல் யாரும் பார்க்க முடியாதுன்னு சொன்னமில்லை போன கிளாஸில். அதனால் அப்படி தெரிஞ்சுக்கணும். நான் புரிக்கிறது பாருங்கள், அதை நல்லா கவனிக்கணும், சிந்திக்கணும். அதான் ரமணர் அது புடி, அந்த நான் யார் புடி அப்படி ஏதாவது சொல்லிட்டு இருப்பார். யார் எத்தனை பேர் பிடிச்சிக்கிட்டாங்களோ, எத்தனை பேர் அறிஞ்சிட்டாங்களோ, மொத்தத்தில் இந்த விஷயம் தெளிவாக வரணும். அவருக்கு வந்துச்சு, அவர் அதிலே இருந்தனால அது சொல்லிட்டுருக்காரு. என்ன முக்கியமாக வேண்டியது அதுதான். அது என்ன எல்லாமே நீ சும்மா சொல்லிகிட்ருக்கேன், எனக்கு துக்கமாக இருக்கேன், எனக்கு சுகமாக இருக்கேன், எனக்கு ஆசையாக இருக்கேன், எனக்கு கவலையாக இருக்கேன்னு. யார் அந்த நான் கேளுன்னுவார் அவர். அதுதான் இங்கே சொல்கிறோம். ஆனால் இப்படி சிஸ்டமேட்டிக்காக கிளியராக படிக்காமல் சும்மா அப்படி கேட்டதுனால அறிவு, அந்த ஞானம் பூர்ணமாகாது, ஞான நிஷ்டை வராது. அப்போது யார் இந்த விதமாக அந்த நானனை தோணுற நான் இருக்கேனே, அது மனசுக்கு புத்திக்கு இந்திரியங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் கூட நான் இருக்கேன். அந்த தோணுற உணர்வு இருப்புதல் எப்பவுமே இருக்கு. அப்படின்னே யார் ஒருத்தனோ அவனுக்குள்ளேயே, அதுதான் ஹிருதிஸ்தம் ஹிருதயா மனச. அப்படின்னா அவன் எப்பவுமே இது ஒரு ஆப்ஜெக்டாக தேட மாட்டான். சத்தியம், பரமாத்மா, பிரம்மா, ஆத்மா என்னென்னமோ சொல்லிடும், கான்ஷியஸ்னஸ், திஸ் தட், எங்கே இருக்குன்னு அது என்ன சொல்கிறது சார், நீ தான் அது. ஆனால் அந்த நான் அப்படி இருக்கும்போது அதோடைய குணங்கள் என்ன சொல்லிட்டோம், விசுத்தம், விமலம், விஷோகம், அமிர்தம். அப்படி தோணலைன்னா நீ இந்த உபாதிகளுக்கு கூட தாதாத்மியம் ஆயிட்டே, ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே, கலந்து போயிட்டே, அதான் ப்ராப்ளம். இப்போது செப்பரேட் பண்ணிக்கோ, சாட்சியா டிஃப்ரெண்ட்டாயிரு. எப்படி ஹிருதிஸ்தம் மனச திருக்காவே நீ இருக்கிற எப்பவுமே, நீ ஒருக்காகவும் திருஷ்யமாக முடியாது. ஒரு விதமான சாதனை என்ன சொல்லுவோம் பொதுவாக, இதில்லைன்னு எல்லாத்தையும் தள்ளுனதுக்கப்புறம் நீ இருக்க தள்ளினவனும், அதுதான் சத்தியம். அது அப்படி புரியலன்னா எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கோ. இங்கிலீஷில் சொல்லணும்னா எய்தர் எக்ஸ்க்ளூட் எவ்ரிதிங் ஆர் இன்க்ளூட் எவ்ரிதிங், பிரச்சனை தீர்ந்து போச்சு. ஹாஃப் இன்க்ளூட் ஹாஃப் எக்ஸ்க்ளூஷன் ப்ராப்ளம், அறக்குறை சொல்கிறோம் இல்லையா. அதனால் இப்போது திருகைவ ந திருஷ்யம் நான் சொன்னால் ஒரு விதமான சாதனை. அப்புறம் அதே உபனிஷத்து என்ன சொல்கிறேன்னா, திருஷ்யம் வேறே கிடையாது, திருகேவ திருஷ்யம், திருஷ்யமேவ திருகு. அந்த பேதம் ஓன்லி மாயாவுடைய தோற்றம் தான் சொல்லி அப்படி சொல்லும். அதனால் எப்படியாவது எதர் திஸ் வே ஆர் தட் வே, அள்ளிக்கோ தள்ளிக்கோ எல்லாமே எது பண்ணாலும் சரி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, யார் இப்படி கடைசியில் ஃபைனலாக இப்படி இந்த விதமாக கிரகிச்சு உணர்ந்து
இருப்பானோ, உணர்ந்தானோ, கிராஸ் பண்ணிட்டானோ, அவன் அமிர்தம் அடைஞ்சது போலுதான். அமிர்தாஸ்தே பவந்தி. அப்படி என்ன அர்த்தம் என்னன்னு அன்றைக்கி அமிர்தம் பற்றி சொல்லிட்டோம். அது எந்த வேறு விதமான அர்த்தம் இல்லை. அடிவில்லாத, శాశ్వతமான, నిత్యமான, ఏకமான, సారமான, అది ఆయుడువా అంటారా. అంత ఆయుడువా అనేది కూడా భవంతి, బికమ్ అని అర్థం. భవంతి అన్నా ஆனால் அது ஆயிடுவான்னு சொன்னால் அது ஒரு ஆக்ஷனை எடுத்துக்கூடாது. ஓகே, நான் இப்போது ஃபாதர் ஆகிட்டேன், என்ன குழந்தை பிறந்துச்சு, நான் இப்போ கிராண்ட் ஃபாதர் ஆகிட்டேன். எங்கே என்ன ஆகிட்டேன், ஒன்றும் ஆகலை. உனக்கு முடி நெறிஞ்சு உனக்கு வயசு ஏறிச்சு, அங்கே கிராண்ட் சில்ட்ரன் பிறந்தனால நீ தாத்தா ஆகிட்டேன்னு. அதனால் இங்கே கூட பிகம் அண்ணா ஆகலை ஒன்றும், ஏதோ அங்கே நடந்துச்சு அதனால் இது ஆயிடுச்சு, அப்படி இல்லை. அதில் ரிலேட்டிவ் விவகாரம். அதனால் இது ரிகக்னைசிங், ரிகக்னிஷன், அவ்வளோதான். ரிகக்னைஸ் பண்ணிட்டேன். அந்த ரிகக்னைஸ் பண்ணுறது ஆகிறதுன்னு சொல்லக்கூடாது. ஏன், அது எப்பவுமே இருக்கு. அதனால தான் கவர்டு, டிஸ்கவர்டு, டிஸ்பிளேசிங் த கவர். என்னதான் நீ பண்ண, இது முன்னாடி அறியாமல் தெரியாமல் இருந்த, அதனால் இப்போது இது பிகமிங்கன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் ரிகக்னைஸ். டிஸ்பிளேசிங் த கவர் இஸ் கால்டு டிஸ்கவரி. இந்த அமிர்தாஸ்தே பவந்தன்னா அர்த்தம் ஜீவன் முக்தன் ஆயிட்டான். இவனுக்கு இனிமே மோட்சம் అనేది அப்புறம் வருமா, எனக்கு கிடைக்குமா, இந்த ஜன்மத்தில் வருமா, அப்புறம் என்ன பாப்பமெல்லாம் போயிச்சா, இந்த எந்த ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் போனதுக்கப்புறம் என்னுடைய குழந்தைகள் இருந்தால் இல்லைன்னா அவனுக்கு எனக்கு என்ன ஆகும், அதெல்லாம் என்னென்னமோ பண்ணணுன்றாங்க இல்லையா, அவங்க பண்ணுவாங்க இல்லைன்னு எனக்கு இப்படி தான் தெரியும். எந்த கொஷன் கிடையாது கர்மக்கு சம்மந்தப்பட்டது. ஏன்னா அதெல்லாம் எட் தி லெவல் ஆஃப் தி அக்ஞான ரிலேட்டிவ். வென் யூ ரிகக்னைஸ் த அப்சல்யூட் இன் திஸ் வே, ஸோ பாருங்கள் எவ்வளவு எல்லாமே போயிடுச்சு, எல்லா பிரச்சனை, எல்லா சந்தேகம், டவுட்டு, இது அது எதுவுமே இல்லை. அதனால தான் சோகம் தரதி ஆத்மவித் சாந்தோக்கியம். சோகம் தரத்தி, ஆத்மனை தெரிஞ்சுக்கினவனுக்கு சோகமே இல்லைன்னு என்ன அர்த்தம்? ஆத்மா தெரிஞ்சினவனுக்கு இனிமேல் ஜனன மரணம் மிருத்யுவே இல்லை, பிறப்பு இல்லைன்னு என்ன அர்த்தம்? நல்ல உணர்ந்தனும். இது போஸ்ட்போன் பண்ணுற அப்புறம் தெரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது இது. அதனால் analyze, think at the core level, core, nucleus, center. நமக்கு அப்பப்போ சந்தேகம், இந்த மைண்ட் இருக்குல்ல இன்னும் உள்ள, அது என்ன பண்ணணுன்னா, என்ன இது மட்டும் அப்படி ரிகக்னைஸ் பண்ணால் எனக்கு ஜன்மம் இல்லாமல் ஆகிடுமா என்ன? இல்லை இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனைகளில் போகுமா என்ன? போகாது. சரீரத்து மூப்பு வராமல் இருக்கும், அப்போ வரும், மூப்பு வரும், வியாதி வரும், மரணம் வரும். ஆனால் அது எனக்கு நடக்கிற விஷயங்கள் இல்லை, சரீரத்துக்கு உபாதிக்கு நடக்கிற விஷயமனே அந்த உரிது. அதுக்கு பேர் தான் ஞான நிஷ்டை. இது பண்ணிக்கிறதுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. அதுதான் பெரிய ஒரு, அந்த மனசு திரும்பி திரும்பி ஏதாவது பற்றி உறுத்துறது, நினச்சிக்கிறது, சந்தேகப்படுறதுன்னா சிரவணம் இன்னும் நல்ல விதமாக பண்ணணும், பண்ணிகிட்டே இருக்கணும்.
நல்லா பண்ணணும். என்ன இப்போ நான் 11வது உபனிஷத்து பேசிகிட்ருக்கேன், 11 12. அப்போ இப்போ நான் அந்த ஹை அல்டிமேட் என்னன்னேதையும் சேர்ந்துட்டு நான் பேசணும். இல்லைன்னு இது நடுவில் எப்போ முன்னாடி எடுத்திருந்தால் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஏன்னா இது எல்லா உபனிஷத்தோட கனெக்ஷனோடு பேசிகிட்டு இருக்கேன், பிருகதாரண்யகத்து போல். அதனால் இது தசோபனிஷத்தில் நாங்கள் கணக்கு வச்சுக்காமல் அப்புறம் டைம் இருக்கிறதுனால இனிமேல் இப்போது அடுத்த உபனிஷத்து பார்ப்போம் பார்க்குறோம். அப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹையர் சார்ந்தாக சொல்லணும். இங்கே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கூட அப்படி இப்படின்னா நடுவில் சகுனம் பற்றி அது பற்றி இப்போ பாருங்க, உடனே அப்புறம் ப்ரேயர் வர போகிறது. திரும்பி ப்ரேயர் எதுக்கு சார் வரும், எதுக்குன்னு இன்னும் டவுட்டிங் தாமஸ் இருக்கான் ஒருத்தனும். உனக்குள்ள கூட அவன் இருந்தா இன்னும் ப்ரே பண்ணிக்கோ அப்படின்னு எடுத்துக்கணும். ஜீவன் முக்தி ஆயிடுவான். அதுதான் அது சொல்லி அப்புறம் ஸ்வேதாஸ்வதரர் போன வாரமே சொன்னேன் நான், இவ்வளோ ஆழமாக சொல்லுவான். வியாசபீட்டத்தில் டீச்சர் குரு சொல்லுவார். நான் கேட்குறவங்களுக்கு புரிஞ்சதோ இல்லையோ இன்னும் கூட இது மட்டும் நம்மை சிரவணமே இது சத்சங்கம் போதுமன் இருந்து மிச்சம் எல்லாத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தால் ஏதாவது ஆயிடுமோ. எனக்கு சுற்றி அவங்களெல்லாம் என்னென்னமோ பண்ணுறாங்களே, அவங்க எல்லாரும் எங்கெங்கோ வேறே போகிறாங்களே, அவங்களெல்லாரும் என்னென்ன பாராயணம் பண்ணுறாங்களே அப்படின்னு யாருக்கு தோணுமோ என்னமோ. பாருங்க, இப்போ இல்லை, இந்த காலத்தில் இல்லை, நம்ம சத்சங்கம் இந்த கிளாஸ் இல்லை. ஸ்வேதாஸ்வதருக்கு அப்போவே தெரியும் there is a chance. அதனால் ஓகே, பயப்படாது, துக்கப்படாது. என்ன, நான் உனக்கு பிரார்த்தனை பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே இறங்கி வந்துட்டார். 21 அந்த கீழே இறங்கி வரும்போது அழகாக சொல்கிறாரு பாருங்க, படித்த அஜாத இத்யேவம் கஷ்சித் பீரு பிரபத்யதே ருத்ர எத்தே தக்ஷிணம் முகம் தேன மாம் பாஹி நித்யம். இதில் பதங்கள் அறக்குறைய பூர்ணமாக இல்லை ஸ்லோகத்துக்கு, ஆனால் படித்தோம். யாருக்கு என்ன சொல்கிறார் இப்போது சடன்னாக அங்கே அமிர்தாஸ்தே பவந்தி ஹிருதிஸ்தம் மனசான்னு சொல்லி கஷ்டித் பீருஹு ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. ஒரு பயப்படுறவன் இருக்கான், பீருஹன்னு டிமிட் ஃபெல்லோ. பீதி வந்துச்சு, பயம் வந்தால் அவனுக்கு என்ன மிஸ்டர் பீருஹு பயந்தாங்கோடி இங்கே வா, நவுன் ஆயிடுச்சு. அது பீதி பயம் பீதா பீருஹு. யாரோ இருக்கா, யாரோ கஷ்டிது கொஞ்சம் பேர். அவன் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுறான். நீ பண்ணுன்னு சொல்லலை, பிரார்த்தனை பண்ணுறது போல சொல்லிட்டாரு. ஏன்னா இவனுக்கு பயம் இருக்குல்ல. அப்படி என்ன சார், நம்ம எதுவுமே பிரார்த்தனை பண்ணக்கூடாது, நம்ம பண்ணுறோம். வேதாந்தம் படிச்சதுக்கு கூட பிரார்த்தனை இல்லைன்னு, நம்ம பிரார்த்தனை வேறு. நம்முடைய பிரார்த்தனை புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பண்ணுறோம். என்ன மேக்ஸிமம் சொல்கிறோம், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஆனால் ஸ்பெஷலாக அது இதுன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு எழுதிட்டு எஜெண்டா போட்டு அவருக்கு அப்ளிகேஷன் கொடுத்து அப்புறம் அவருக்கு பின்னாடி நேக்கிங் பண்ணிகிட்டே இருந்து பார்த்தியா இல்லையா, ஏதாவது நவுத்தியா இல்லையா, எவ்வளோ தூரம் வந்துச்சு, நான் திரும்பி வந்துடுவேன், அடுத்த வாரம் கேட்பேன். அதுதானே சில வாட்டி 6 வாரம் 8 வாரம் 12 வாரம் தொடர்ந்து
போவான் அந்த கோயிலுக்கு, அந்த இடத்துக்கு, அந்த அந்த விளக்கு, அந்த அது பண்ணிட்டு இருப்பான். ஒரு அம்மாவோ ஐயாவோ பண்ணுவாங்க. பயம் என்ன பண்ணுறது? பயம். அவன் என்ன பண்ணுவார்? இந்த பிறப்பில்லாத இந்த ஆத்மா இருக்கே, அஜாத்தம் இது ஏவம், அவருக்கு அஜாத்தமனே சொல்லி இங்கே உடனே பக்கத்தில் ஆத்மானு சொல்லலை, பிரம்மன்னு சொல்லலை, சைத்தன்யம்னு சொல்லலை, ருத்ர சொன்ன இல்லையா? ஸ்வேதாஸ்வத்திர உபனிஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் சிவன் தான் இங்கே சகுண ஈஸ்வரா, அது அவரே தான் நிர்குண ஈஸ்வரா. அதனால் நிறைய இடத்துல அந்த சிவபதம் வரும், ருத்ரம் வந்துச்சு, மந்திரங்களும் வந்துச்சு. இப்போ இன்னொன்று வரப்போகிறது ருத்ர. ஹே இது ப்ரே பண்ணுற மாதிரி, ஹே ருத்ரா மாம் பாஹி நித்யம், என்ன நீ எல்லா சமயத்திலும் நித்தியம் சர்வதா ஆல்வேஸ் என்னை பாகி, என்னை ரட்சிச்சுட்டே இருக்கணும், என் மேலே ஒரு கண்ணு போட்டு என்னை கவனிச்சுட்டே இருக்கணும். அதனால் நான் உனக்கு நமஸ்கரிக்கிறேன். பிரபத்தியதே கஷ்டித் பீருஹு, அந்த ருத்ரம் பரமாத்மானே, இங்கே பரமாத்மானை எடுத்துக்கோங்க, ஈஸ்வர சமஷ்டி ஈஸ்வர, சகுண ஈஸ்வர, அவருக்கு நமஸ்காரம் பண்ணி என்னை நீ காப்பாற்றணும், நீ எப்பவுமே காப்பாற்றிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ எனக்கு டவுட்டு வருது, நீ ஒழுங்கா பார்த்துக்கிறியா இல்லையா என்னன்னு. நீ ஒழுங்கா பார்த்துட்டு இருந்தால் எனக்கே கஷ்டம் வரும், நீ ஒழுங்கா பார்த்துட்டு இருந்தால் எனக்கே இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். நான் நினச்சிதான் எல்லாம் நடக்க மாட்டேங்குது, அதனால தான் எனக்குள்ள பயம் வருது. நீ ஒழுங்காக பார்த்துட்டு இருந்தால் எனக்குள்ள பயம் வராமல் இருக்கணும். இது தப்பு ஆர்குமெண்ட்டு. அவர் பேச மாட்டார், அதனால சொல்லுவேன். வேறு இப்படி பேசுவார் எங்காவது, ஏய் உனக்கு பயம் வர்றதுக்கு காரணம் நான் இல்லை, நீ சத்சங்கத்துக்கு போகல, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல, பயந்தாங்கோடிய வீட்டில் உட்காந்துருக்கு. அப்புறம் என்கிட்ட வந்துட்டு பயம்னு காப்பாற்றணும். இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸ்லோகம் சிம்பிள் இன்னோசென்ட் ஸ்லோகா. பாப்பம் ஒரு பயந்தவன் நிறைய பக்தாளெல்லாம் பயந்தான். நம்ம பக்தியே பயப்பிரதானம். ஓகே, பயம் முன்னாடி போயிட்டுருக்கு, பின்னாடி பக்தி போயிட்டுருக்கு. வா இங்கே சனீஸ்வரன்னு கேட்டேன், பயம் வணங்க, கருப்பு வஸ்திரம் கொண்டு வந்தே இல்லை, போயிட்டு வாங்க, வெளியில் விற்கிறான்ப்பா. எவ்வளோ விதமாக பயப்படுத்தணுமோ அவ்வளோ உள்ள நம்பி பயப்படும். என்ன சொல்கிறேன் அந்த ப்ரேயரில் பெருசாக ஒன்றும் இல்லை, எனக்கு காப்பாற்றணும், என்ன நான் நமஸ்கரிக்கிறேன். எப்படி காப்பாற்றணும்? உன்னுடைய தட்சிண முகம் வச்சு என்னை பார்த்து காப்பாற்றணும். இந்த வார்த்தை முக்கியம். தே தட்சிண முகம், உன்னுடைய தட்சிண முகம், தேனா அந்த பார்வை பார்த்து, நீ தட்சிணாமூர்த்தி தானே ஒரு வகை. 4-5 அர்த்தம் சொல்கிறேன். தட்சிணமன்னா மங்களம், தட்சிணமன்னா தெற்கு பக்கம் பார்த்துட்டு இருக்கிற தெய்வம். தட்சிணாமூர்த்தி நமக்கு தெரியும், அவர் சிவர் தான், அவன் ருத்ரன் தான். அந்த ஆனால் அவர் தைரியமாக எந்த பக்கம் பார்க்கக்கூடாதோ அது பக்கமே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கார். எது நமக்கு எல்லாருக்கும் பயமோ அந்த தெற்கு பக்கம் பார்த்து உட்காராதுடா, படுத்துக்காதுடா. அதனால சுவாமிஜிஸ் கிட்ட வந்ததுக்கப்புறம் கூட
அவங்க வந்து சுவாமி இப்படி திரும்புங்கோ, ஏன்னா நமஸ்காரம் பண்ணதுக்கு அவங்க திருப்புறோம் நாம். அவர் வந்து சர்வம் பிரம்மயமன் அவர் நிற்கிறார், அவருக்கு நம்ம சொல்லி தருவோம். ஏன்னா அவர் வீட்டுக்கு போனால் நமக்கு தெரியாத சிலது ஞாபகம் இருக்காது. என்ன மாதிரி போல் அவனுக்கு இதெல்லாம் சொன்ன என்ன ஞாபகம் இருக்கும்? நான் எங்கே எதுவுமே புரியாது எனக்கு. இன்றைக்கி கிளாஸ் இருக்குன்றது மட்டும் புரியும், ஞாபகம் இருக்கும், வருவேன். அப்புறம் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கிறது ஏதாவது சொல்லணும்னா அது ஏதாவது அப்படி எப்படி, இது பார்த்தீங்களா வெயில் எப்படி இருக்குது, பார்த்தீங்களா மழை எப்படி இருக்குது, பார்த்தீங்களா காஷ்மீரில் எப்படி இருக்குது, இப்படி ஏதாவது சிலது அப்பப்போ சொல்லுவேன். இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லணும். நான் இப்போ சொல்லலை, இது முடிச்சுட்டு சொல்லுவேன். ஏன்னா இந்த வாரம் சொன்னால் அது சூடாக இருக்கும். சும்மா ஆட் பண்ணல, சைடு பாயிண்ட் இல்லை. இதில் ஒரு மந்திரத்தில் அங்கே ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு லிங்க் பண்ணி கூட நான் பேசலாம். எங்களுக்கு எப்படியாவது லிங்க் பண்ணி பேசுவோம். வேதாந்தம் பேசுகிறவங்களுக்கு உங்கள் குடும்பமாக, உங்கள் பர்சனலாக, உங்கள் ஃபேமிலியாக ஏதாவது கூட லிங்க் பண்ணி பேசுவோம். ஏன்னா அறிவு, வேதாந்தம், ஞானம், பரமாத்மா அண்ட் வாழ்க்கை, நானும் வேறில்லை. அதனால் ப்ராப்ளமே கிடையாது, பேசலாம் கலந்து. சரி, தட்சிணத்து பக்கத்தில் யமஸ்தானம், அந்த தட்சிண திக்கு. அதனால தான் எல்லோரும் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் அதெல்லாம் பண்ணுறோம். தட்சிணம்னா ஞானம்னு அர்த்தம்னு சொல்லியிருக்கோம். நம்ம அதுதான் முக்கியமாக அர்த்தம் நான் நிறைய வாட்டி சொல்லுவேன். தட்சிணா ஞானம். ஸோ ஞான ஸ்வரூபமான நீ உன்னுடைய அந்த தட்சிண முகம் ஞானஸ்வரூபம். இன்னொன்று தட்சிணான்னா அழகுன்னு கூட இருக்கே, லக்ஷணம்னு சொல்கிறோம். ரொம்ப லக்ஷணமாக இருக்கு பொண்ணும் இல்லையா, சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னா நல்லா இருக்கு, எல்லாம் ஹைட்டு நல்லா இருக்குது, கலர் நல்லா இருக்குது, மூக்கு கண் நல்லா. அது இன்னும் கொஞ்சம் இந்த வார்த்தை தான் வந்துச்சு. தக்ஷிணா, தக்ஷதா, பர்ஃபெக்ட். தக்ஷதான்னா எபிலிட்டி, கேப்பபிலிட்டி, கெப்பாசிட்டி. அதனால தக்ஷ பிரஜாபதினு அவருக்கு உண்டு. தக்ஷதா, காரிய தக்ஷதா, ஒரு விஷயத்தை நீ பண்ணுறதில் இருக்கணும். நாடுடைய ராஜா அவருக்கு அந்த தக்ஷத்தை இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி. தக்ஷதா, தட்சிணா அப்படி எடுத்தால் கூட. ஸோ இன்னொன்று அதான் பியூட்டிஃபுல், ப்ளெசண்ட். தட்சிணாமூர்த்தி இங்கே ருத்ரனன் சூப்படா சொன்னால் கூட பேர், ஆனால் தட்சிணான்னு சொன்னதுனால அவர் தானே எப்படி இருக்கார். தட்சிணாமூர்த்தியுடைய அந்த எந்த ஃபோட்டோ உருவம் அப்படி பார்த்தாவே மௌனம் வியாக்கியா பிரகடித, அப்படியே அழகாக சாந்தமாக கம்பீரமாக உட்கார்ந்துருப்பார். பர்டிகுலர்லி நம்ம ஆனைக்கட்டில் மேதா தட்சிணாமூர்த்தியுடைய அது பார்த்தாவே ரொம்ப மந்தஸ்மித, ஜென்டில் ஸ்மைல் இருக்கும் அந்த ஃபேஸில். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருந்தார் தட்சிணாமூர்த்தி. ஏன்னா அதுதான் ஞானத்தோட லட்சணம். ஆனால் அவர் ருத்ர ரூபம் எடுத்தார், அது பண்ண, அதெல்லாம் வேறே. அங்கே நிശ്ചலமாக அசையாமல் இருக்கு. அது சிவா, அதுதான் மங்களம், அதுதான் தட்சிணா. ஸோ நீ உன்னோட அப்படிப்பட்ட அந்த உருவம், அந்த பார்வை, அந்த முகம் வச்சு அப்படி என்ன அர்த்தம் இங்கே பாருங்க. குரு ரூபத்தில், குரு ரூப முகமாக இருக்கிற. ஆனால் இவனுக்கு குரு ஞானம் అనేది உள்ள இல்லை. நான் அர்த்தம் எடுத்து சொல்கிறேன். ஒருவேளை இப்போ அப்போ போகணுமன்னா இவன் வந்து அந்த குரு ரூபமாக இருக்கிற அந்த முகம் தட்சிணான். ஏன்னா குரு ஞானத்துக்கு உருவம், ஞானம் அவங்க அதுதான் பேசணும். இல்லை தட்சிண முகம்னா உபதேசம் பண்ணுற முகம்.
எனக்கு நீ ஏதோ ஒரு உபதேசம் பண்ணும், பயப்படாதேன்னு சொல்லும். மா பைஷ்ட சொன்னார்ல விவேக சூடாமணியில் சங்கராச்சாரியில் சிஷ்யனு வந்து இப்படி ரொம்ப அடிச்சுக்கிறான், தலை அடிச்சுக்கிறான், வயிறு அடிச்சுக்கிறான், கஷ்டம் எப்படி இருக்க சுவாமி, என்னை காப்பாற்று, இதில் மாட்டிக்கிட்டு அப்படின்னு சம்சார். மா பைஷ்ட பயப்படாதே, அப்படியாவது ஏதாவது உபதேசம் பண்ணு. ஆனால் நேராக வந்து சுவாமி பண்ணுவார். இப்போ அதை பண்ணிட்டார், பண்ணியிருக்கணும். அப்போ நம்ம கரெக்டாக அந்த ப்ரே பண்ணும்போதே அவர் தலைமையில கையில் இருக்கிற ஒரு பூ கீழே விழுந்துச்சுன்னா அது ஒரு நல்ல சேர்க்கணும். அப்போ பாரு கரெக்டாக நான் பிரார்த்தனை பண்ணுறேன், பூ கீழே விழுந்துச்சு. எங்கே அங்கே கீழே விழுந்துச்சு, உங்கள் கையில் விழுலையே, உங்கள் தலைமையில் விழுலையே, நான் ஒரு திருப்தி. நான் நினச்சிட்டு இருக்க கரெக்டாக மணி பெல் அடிச்சுட்டாங்க கோயிலில். அப்பா சத்தியம். இன்சிடென்ட்ஸ் எடுத்துகிட்டு காக்கத்தாளிய நியாயம் இதுக்கு வேதாந்தத்தில். காக்கா வந்து தேங்காய் இளநீர் தென்னை மரத்து மேலே அந்த இளநீர் காய் மேலே அது அப்படி நிந்திச்சு காய் கீழே விழுந்துச்சு. ஆனால் காய் கீழே விடுறதுக்கு காக்கா அங்கே நிற்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை. அது எதுக்கும் விழுந்துச்சு, ஆனால் ஒரே வாட்டு நடந்துச்சு. அது இப்படி பிரார்த்தனை. என்னை காப்பாற்ற நீ சொல்கிறல்ல, என்னை மட்டும் இல்லை, நான் இன்னொரு ப்ரேயரும் பண்ணணும். என்னை மட்டும் அண்ணா எப்படி, எனக்கு எவ்வளோ குடும்பம் சம்சாரம் விஷயம் விவகாரம் இருக்க தெரியுமா, அதனால் எல்லாத்தையும் நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக 22வது கடைசி மந்திரம் இந்த அத்தியாயத்துக்கு ஸ்ரீ ருத்ரத்தில் வர அப்படியே அந்த 10வது அணுவாக்கில் வர ஒரு மந்திரம். போன வாரம் இந்த சந்நியாச பாஷ்யம் பேசும்போது இது அங்கே சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கேயும் இருக்குது அந்த ஸ்லோகம் ஸ்ரீ ருத்ரத்தில். இது ருத்ரத்தில் எப்படி வரும் அப்படின்னா அது படிப்பேன் முதல்ல, கடைசியில் ஒரு வார்த்தை மட்டும் வித்தியாசம் இருக்கு. சரியா? சமக்கனில் இல்லை, சமக்கனில் ஆக்சுவலாக நிறைய கேட்குறோம், பெரிய லிஸ்ட்டு. பட் ருத்ரத்திலேயே கடைசியில் கூட இந்த மாதிரி ஒரு ப்ரே பண்ணி கேட்கறது என்ன இருக்கு? மானஸ்தோகே தனயே ஆயுஷுமானோ கோஷுமானோ அஸ்வேஷுரீரிஷः வீரான்மானோ ருத்ரபாமிதோ ஹவீர்வஷ்மந்த அப்படின்னு சொல்லி நமசா விதேமதே அனி அங்கே வரும். அந்த கடைசியில் வர்த்த சதமித்வா ஹவாமஹேன்னு இங்கே முடிவாயிடுச்சு. அதர்வைஸ் எக்ஸாக்ட்லி அதே மந்திரம்தான், அது ஸ்வரத்தோடு வரும்போது அப்படி வரும். இப்போது நீங்கள் நார்மலாக படிக்கணும். நீங்கள் எல்லோரும் நான் சொல்கிறேன். மானஸ்தோகே தனயே மான ஆயுஷிமான் ஆயுஷிமாம். ஓகே, தனயே மான ஆயுஷி அங்கே வரைக்கும் நிறுத்துக்கிறோம், அப்போ கரெக்டாக இருக்கும். மானோ கோஷுமான அஸ்வேஷுரீரிஷः வீரான்மானோ ருத்ரபாமிதः வதீர்ஹஷ்மந்த சதமித்வாம் ஹவாமஹே. சதமித்வா ஹவாமஹே. இதோடைய அர்த்தம் என்னன்னா, என்னை குழந்தைகளே ஒன்றும் பண்ணாதே, எங்கள் பேத்தி பேரன்னு ஒன்றும் பண்ணாது, கஷ்டப்படுத்தாது. நான் லிஸ்ட்டு கொடுக்குறேன் முதல்ல. அதில் அங்கே வேதிக் யூசேஜ் தோக்கே அண்ணா என்னுடைய குழந்தைகள்,
தனையே அண்ணா கிராண்ட் சில்ட்ரன், அது சாதாரணமாக யூஸ் பண்ணுற வார்த்தை இல்லை, வைதிக் யூசேஜ், வேதிக் யூசேஜ். தோக்கா தனையா இது என்ன சார்? தெலுங்கில் தோக்கன்னா வால். வால் போல் தானே, என்ன குழந்தை என்ன வால். சார் என்னுடைய பிள்ளைகளனே, அப்புறம் என்னுடைய பேரன் பேத்தி அவங்கள எல்லாருமே எங்களுடைய பசு மாடுகள் இல்லை. நான் என்ன வச்சுருக்கேன், ஏன்னா அந்த காலத்தில் பிராமணர்கள் கூட பசு மாடு வச்சுருக்காங்க. என்ன அவங்களுக்கு நிறைய யக்ஞம் ஆகிறதுக்கு வேணும், மினிமம் வீட்டுக்கு எப்படி ஆகும் இல்லை. ஒரு வேத பாடசாலை நடத்தினோன்னா நிறைய குழந்தைகள் இருக்குது, அது எல்லாத்துக்கும் பால் வேணும், தயிர் வேணும், ஸோ யக்ஞம் ஆகிறதுக்கு வேணும். ஸோ அந்த கோக்கள் எங்களுடைய வாட் எவர் த கேட்டில் அண்ட் அனிமல்ஸ். அப்புறம் அது மட்டும் அப்போ பிராமணன் மட்டும் இல்லை, குதிரைகளை வச்சுக்கிறான். சில பேருக்கு வியாபாரம் பண்ணுறவனுக்கு வேணும், ஓகே, ராஜாக்களுக்கு வேணும். அதனால் எல்லோரும் பண்ணுற ப்ரேயர். ஸோ எங்களுக்கு இருக்கிற இனி இந்த வாகனத்துக்கு சம்பந்தப்பட்ட ஜந்துகள், நித்தியம் வாழ்க்கையில் உபயோகப்படுற ஜந்துகள், இதெல்லாம் என்கிட்ட இருக்குது. எனக்கு உதவி பண்ணுறது அதெல்லாம் இது எல்லாமே. அப்புறம் எங்களுடைய சர்வெண்ட்ஸுன்னு, சேவகர்களன்னு முதல் முக்கியம் இதுதான். எனக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு நல்ல சர்வெண்ட்டு கிடைக்க மாட்டுறாங்க சார். திண்டாடிட்டுருக்க வரா எல்லோரும் போயிடுறாங்க. அப்படியே கரெக்டாக 11 மணிக்கு வரேன்றான். நான் சத்சங்கத்துக்கு வர வேண்டாம், அப்போ தான் முடியும்ன்றான். வந்தால் நிற்கவே மாட்டுறாங்க சார். முதல்ல நீங்கள் அதுக்காக எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்கோ, எனக்கு மோட்சம். அப்புறம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு கேட்டா எவ்வளோ இம்பார்ட்டண்ட் பார்த்தீங்களா? ஒரு நாள் வரல என்ன, அவள் முன்னாடியே சொல்லி சண்டே நான் வரமாட்டேன்னு சொல்லி நம்ம ஒத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த போல் நம்ம நேற்றுக்கு எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்மளுக்கு கொஞ்சம் விசிராந்தி இருந்தால் ஓகே, இல்லைன்னா பதற்றந்த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். என்ன பண்ணுறது, என்னால் பண்ணிக்க முடியல. ஸோ சேவகர்கள் வேணும், பல வகையான அவங்களெல்லாருன்னே யாருன்னே கூட வியாதிகள் மூலமாகவோ வேறு ஏதாவது விதமாகவோ நீ கோபம் காட்டி அவங்களெல்லாம் யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது. இதுதான் அர்த்தம், இதுதான் அர்த்தம். யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. பல வியாதி வேறு ஏதாவது கோச்சுக்காது. நாங்கள் எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தான் ஒன்று பூஜிப்போம், ஆராதிப்போம். கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் தவறுகள் எல்லாம் பண்ணுவோம். அதுக்கு இந்த மாதிரி இல்லை. அதுக்கு போய் நீ கோச்சிக்கிட்ட இப்படி உனக்கு ருத்ரனையும் பேர் வச்சுட்டாங்க. அதனால நான் அதை விட்டுட்டு தட்சிணான்னு கூப்பிட்டேன். தட்சிண முகம்னு சொல்லி. அதனால் நாங்கள் எப்பவுமே உனக்கு நிறைய காணிக்கைகள் சமர்ப்பிச்சுட்டே இருப்போம். அடிக்கடிக்கு வாரம் வாரம் தினந்தோறும் முடிஞ்சது உனக்கு காணிக்கைகள் சமர்ப்பிப்போம். அதனால் சந்தோஷப்படும் சிவபெருமானே அப்படின்னு சொல்லி ப்ரேயர். இது நிஜமாக சொல்லணும்னா இது யூனிவர்சல் ப்ரேயர் உலகம் மொத்தத்துக்கு. ஏன்னா இங்கே ப்ளூரலை கடைசியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லி ஹவாமஹே அதில் ப்ளூரல் வந்துச்சு. ஓம் கணானாம் த்வா கணபதிகம் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஸ்ருணுவன்னோதிபிஸ் சீதசாதனம் ஹவாமஹே. அப்படி தீமஹேன்னா கூட ப்ளூரல் தான், மஹே. ஸோ அதனால் எல்லோருக்காக பண்ணுறோன்னு அர்த்தம். பிகாஸ் ஹி இஸ் டெல்லிங் ஓகே, அவனையும் என்னோடய குடும்பம் மெம்பர்ஸ் நாங்கள் எல்லாரும் அவன் நினச்சா கூட அந்த யூசேஜில் வி ஆல் அவன் என்னுடைய குழந்தைகளை தோக்க தனையாக இப்படி சொன்னால் கூட என்னுடைய குதிரைகள் என்னுடைய யானைகள் பசுமா எல்லோரும். அதனால தான்
லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து, சர்வே ஜனாः சுகினோ பவந்து. அப்படி நீ சொல்கிற பண்பாடு நாகரிகம் நம்மளது. கேட்டு கேட்டு நீ முஸ்லீமா ஹிந்துவானே அப்புறம் இங்கே வச்சு சுட்டுவானே கேட்டு. அவ்வளோ கொடுமை. தாங்க முடியல, என்ன பண்ணுறது தெரியல. வரை ஒரு 2-5 நிமிஷம் இந்த விஷயம் பேசணும். ஸோ இந்த மாதிரி சாமூகிகம் சமஷ்டி உலகத்துக்காக ப்ரேயர் அப்படி என்ன அர்த்தம்? தேசம், தேசத்துடைய ராஜா, தேசம் பிரஜா, ராஜா, அந்த நாட்டில் தேசத்தில் இருக்கிற வீரர்கள், யோதர்கள். பாருங்கள், இப்போது நம்ம இராணுவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, இன்னும் கஷ்டப்படணும் தெரியாது. அடுத்த வாரம் என்ன இப்படி எனிப்பு விட்டுட்டு தூக்கி விட்டுட்டு இரிட்டேட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி என்ன எஜெண்டா வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம். அதனால் எல்லோருக்கும் அர்த்தம் வந்துச்சு. இதில் இது நம்முடைய கல்ச்சர். ஆனால் இதுக்கு விருத்தமாக வளர்ந்து கொண்டிருக்கிற அடுத்த சமுதாயம் இருக்க பார்த்தீங்களா? அவைதிக சமுதாயம். அவைதிகல்ல கூட ரொம்ப மோசம், கோரம், கிராதகர்கள். அந்த காலத்தில் ராட்சசா அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு மீறி அவ்வளவு அதில் பிடிவாதம் அப்படி இருந்து அந்த ஒரு கடவுள் பேர் சொல்லி, ஒரு மதம் பேர் சொல்லி வேணுமனு திட்டம் போட்டு அவங்களுடைய ஜனாபா மொத்தத்தினே நல்ல இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி பிளான் போட்டு அப்படி பண்ணி சில இடங்கள் எல்லாத்தையுமே அவங்களுடைய பாப்புலேஷன் டாமினேஷன் பண்ண வச்சு இதெல்லாம் ஒரு நாள் ஒரு வருஷம்ல பண்ணதில்லைங்க. இண்டிபெண்டன்ஸு வரத்துக்கு முன்னாடியில் இருக்கிற அந்த ப்ராப்ளம் நாட்டு பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்த ஆட்சியோடைய நிர்லட்சத்தினால இது மொத்தம் பரவி ஒரு பெரிய ஆலமரம் போல் சமுதாயத்தில் அங்கங்கே பரவி இருக்கு. வெரி டிஃபிகல்ட் டு டேக்கிள். திருடன்னு நம்ம வீட்டிலையே இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது? நேற்றுக்கு எங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன் இங்கிலீஷில். ஒரு திருடன் அவனுடைய திருட்டு, எ தீஃப் கேன் என்கொயர் அபவுட் ஹீஸ் தெஃப்ட் அப்படின்னு யாரோ எதுக்கும் காமெண்ட் பண்ணுறேன். இந்த விஷயம் பற்றி தான் புரிஞ்சவங்களுக்கு. திருடன் தன்னுடைய திருட்டுத்தனத்தை தான் பண்ண திருட்டுன்னு பற்றி அவன் விசாரணை பண்ணுவானா? எக்ஸாக்ட்லி அதுதான். அதை தவிர வேறு என்னென்னமோ பேசுகிறானே. இப்போ இது நமக்கு எதுக்கு ரிலவெண்ட்டு சொல்லணும்னா, சமுதாயம், சனாதன தர்மம், வைதிக தர்மம் இதெல்லாம் இருக்கணும், காப்பாற்றணும் அப்படின்னு நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா இல்லையா? முதல் நீ ஆத்மா ஞானம் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கோ, அது வேறு விஷயம். பட் வென் யூ கம் டு ஆஸ் எ சாதாரண ஒரு மனுஷன், மானவத்துவம் இருக்கிற மனுஷனாக இருந்த நீ குடும்பத்துக்கு, கிராமத்துக்கு, ஊருக்கு, மாநிலத்துக்கு, நாடுக்கு, உலகத்துக்கு நீ ஒரு லாய்க்கான மனுஷனாக வாழணுமா இல்லையா? அப்படி வாழ விடாமல், வாழறதுக்கு விரும்பாமல் உலகம் மொத்தத்திலும் பலவரை கொண்டு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கே திட்டம் போட்டு இருக்கிற இப்போ அவங்கள
எப்படி சமாளிக்க போகிறோம்? ஸோ இந்த 75 வருஷத்தில் செஞ்ச சில தவறுகளினால அதுக்கு நம்ம இப்போ பே பண்ண வேண்டியிருக்கு. அது யாரும் ஏன் பண்ணிட்டாங்க. இப்போ அது உஷாராக இருக்க வேண்டாமா? அது எப்படி எந்த விதத்தில் தடுக்கணும், எந்த விதத்திலும் அதனை எல்லாரும் நம்மளை நேராக போய் அது எதுவுமே பண்ண முடியாது. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, 2 நிமிஷம். நமக்கு இந்த சனாதன தர்மம் பற்றி, நம்முடைய கலாச்சாரம் இது பற்றி அது நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம பேத்தி பேரன்களிலிருந்து போகக்கூடாது. அது மட்டும் செய்கிறது எல்லா பாட்டி தாத்தா நம்மளை செய்ய வேண்டியது இருக்க. என்ன ஒரு வார்த்தை தான் சொல்லுவீங்க. அட்லீஸ்ட் இவங்களை நம்ம அப்படியே வச்சிருந்தா உண்டு. இல்லைன்னா இது நீ என்ன வை ஆல் திஸ்? ஸோ வாட்? எனி காட், எனி ரிலிஜன் இப்படி எல்லாம் பேசி அப்படி ஆகி எல்லாம் வெஸ்டர்னைஸ் ஆகிடு, அப்படி ஆகிட்டு நம்ம பற்றி நம்ம பெருமைப்படலை. இதோடைய முக்கியத்துவம் தெரியல. இந்த வித்யா, இந்த ரிஷி பரம்பரை, நான் இதை அடுத்த வாரம் பேசுவேன். ஒரு மந்திரத்தில் வர ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு ஹைலைட்டாக பேச போகிறேன். இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அவுட்லுக் மட்டும் கொடுத்தேன் இல்லையா? அதனால ஆர்ஷ வித்யா ரிஷிகளுக்கு கொடுத்த ரிஷி பரம்பரையோடு வர இந்த ஆர்ஷ வித்யா ரிஷி பரம்பரை, இது எனக்கு என் வாழ்க்கைக்கு இது முக்கியமணி. இந்த நாட்டில் பிறந்த நமக்கு ஒருத்தனுக்கு தெரியாமல் இருந்ததுன்னு எவ்வளோ தவறு பார்ப்போம். அதனால் நம்ம லெவலில் நம்ம எங்கே இருந்தால் கூட என்ன பண்ணணும், என்ன செய்யணும் అనేది சில விஷயங்கள் சொல்லுவேன். கஷ்டமே கிடையாது, செஞ்சு பார்ப்போம். அப்படி செஞ்சால் தவிர இது யாரோ அங்கே இருந்து ஒரு பிரைம் மினிஸ்டரு ஒருத்தர் ஏதோ பண்ணி முடிச்சுடுவாருன்னு. ஒரு பக்கம் ப்ரொடெக்ட் பண்ணுறது மெக்கானிசம், இங்கே மெயின்டைன் பண்ணுற மெக்கானிசம் வேணும். அது குறைஞ்சதுனால தானே 2000 வருஷம் அடிமையாக இருந்தோம். இப்போ சந்தர்ப்பம், சமயம், நம்ம வாழ்க்கையில் நம்ம இருக்கிற வரைக்கும் அதுக்காக இருக்கணும். அப்படி நம்ம அங்கங்கே இப்போ நானே இந்த விஷயம் சொல்லணும். நான் சும்மா இதை பற்றி பேசிகிட்டு இருந்த மனுஷனை எப்படி வாழணும்னு சொல்ல வேண்டாமா? அதனால அதையும் பேசுவோம். அவசரம். சமாஜம், சொசைட்டி இருக்குல்ல, அதுக்கப்புறம் தான் உனக்கு ஞானம். அது நீயும் குடும்பத்தில் இருக்கே, உனக்கு குழந்தைகள் இருக்கே, உனக்கு கிராண்ட் சில்ட்ரன் இருக்காங்க. நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தெரியும். அதேபோல் நீங்களும் செய்ய வேண்டியது சில கருத்துக்கள் அடுத்த வாரம் சொல்கிறோம், பார்க்குறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.